உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இதில் எதனா வேணும்னா பிபி அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. இங்கே பிபி அகாடமியில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்துட்டு ப்ராப்ளம்னா உடனே இன்சார்ஜிட்டியோ இல்லை டிஎல்டியோ அவங்கள்ட்டலாம் சொன்னால் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை இமீடியட்டாகவே கொடுத்துட்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட் கேம் தான். ஏன்னா பசங்கள்லாம் நான் விராட் கோலி ஃபேன்ப்பா, நான் 6 அடிக்கணும், கண்டிப்பாக ஒரு இதில் இது நான் 6 தான் அடிக்கணும். குட் ஈவினிங் ஆல். நான் இங்கே 3 months இன்டர்ன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் மெயினாக டைம் சீக்கிரமாக வரணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் எப்பயுமே லேட்டாக தான் போவேன், காலேஜும் சரி ஸ்கூலும் சரி. ஆனால் இங்கே சரி நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியும், ஃபுல்லாக குறைச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் முக்கால்வாசி நான் லேட்டாக வரதை கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாஃப் நல்லா பண்ணாங்கன்னா அந்த மந்த்து சரி அதோட விடாமல் கேபிஐ மீட்டிங்னு வச்சு அதுக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. வாங்காதவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளும் நெக்ஸ்ட் டைம் வாங்கணும், அந்த மாதிரி மோட்டிவேட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரிக்கெட் கேமாக இருக்கட்டும், லூடோவாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட் கேம் தான். ஏன்னா பசங்கள்லாம் நான் விராட் கோலி ஃபேன்ப்பா, நான் 6 அடிக்கணும், கண்டிப்பாக ஒரு இதில் இது நான் 6 தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்கள்லாம் படித்தாங்க. மேம் நான் 6 தான் வாங்குவேன் அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு மெயினாக அவங்களுக்கு மேம் எனக்கு புரியல, எனக்கு தெரியல அப்படின்னா இதுதான்ப்பா கண்டென்ட்டு, இதெல்லாம் இப்படிலாம் படி அப்படிலாம் சொன்னதுக்கு நல்லா தெரியுது மேம், நான் படித்து நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் என்கிட்டே சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு விஎல்பி மீட்டிங்கில் அவங்க அவார்ட்லாம் வாங்கும்போது அவன் வாங்குறது கூட அவன் சந்தோஷப்படுறானான்னு தெரியல. எனக்கு இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்து பசங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ டாப்பர்ஸ் மீட்டிங் டாப்பர்ஸ் கிளாஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த டாப்பர்ஸ் கிளாஸ் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பேனரில் வரணும், எனக்கு அதான் ஆசை. அதே மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்லையாவது சென்டம் எடுக்கணும், அதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அது என்னோட பெரிய எய்மாக இருக்குது. அதே மாதிரி சார் டாப்பர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லியதுக்கப்புறம் அப்படியே அனுப்பாமல் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணால் ஈஸியாக இருக்கும் உங்கள் அந்த கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மீட்டிங் வச்சு தனியாக எங்கள் கூப்பிட்டுலாம் பேசினார். ஸோ அது எனக்கு அந்த கிளாஸில் போய் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஐம் ஸ்னேகா. நான் 3 month இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் மெயினாக இந்த 3 monthல நான் ஒரு 3 விஷயம் மெயினாக கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு லைஃப்பில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு. நான் மோஸ்ட்டாக ஆன் டைமில் இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன். எனக்குன்னு ஒரு ஒர்க்கு, நானும் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நான் ஒரு ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த மாதிரி நான் நினச்சி நான் சீக்கிரம் வரேன். தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம். இது 3மே நான் மெயினாக கற்றுக்கிட்டது. இங்கே பிபி அகாடமியில் எனக்கு பிடிச்ச விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல பேட்ச் தனித்தனியாக பேட்ச் பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்களும் ஒவ்வொரு பேட்ச்லேயும் அவங்க பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாஃபில் டீச்சர்ஸுங்களை பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கேபிஐ மீட்டிங்கில் அவார்ட் கொடுக்குறது, பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கொடுக்குறது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். எனக்கே ஃபஸ்ட்டு எல்லோரும் அவார்ட் வாங்கும்போது எனக்கும் நெக்ஸ்ட் டைம் ஒரு அவார்ட் வாங்கணும், நம்மளும் அவார்ட் வாங்கணும், அதுக்காக எஃபர்ட் போடணும் அப்படின்னு நானும் நினச்சேன். இப்போ நான் டிசம்பர் மந்த்துக்கும் வாங்கியிருக்கேன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு, ஜான்வரி மந்த்துக்கும் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப அது ஹாப்பியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இங்கே இம்பார்ட்டன்ட் ஷீட் கொடுக்குறோம். அந்த இம்பார்ட்டன்ட் ஷீட்லேயே பேஜ் நம்பர், லெசன் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் ஆகுறதுனால அவங்க லெசன் கொஷின் எல்லாம் தேடிட்டு இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஒன்று சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம் ரிலேட்டட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேமில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. லூடோ கேமு, கிரிக்கெட் கேமு இதெல்லாம் இந்த மாதிரி கேம் ரிலேட்டடாக ஸ்டடியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்குது. குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த அகாடமிக் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ஒர்க்கை எப்படிலாம் பர்ஃபெக்டாக பண்ணணும், டைமுக்குள்ளே முடிக்கணும், அந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு இது ப்ராப்ளம்னா உடனே இன்சார்ஜிட்டியோ இல்லை டிஎல்டியோ அவங்கள்ட்டலாம் சொன்னால் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை இமீடியட்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் புக்கை படிங்க அப்படின்னு சொல்லாமல்
கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் ஷீட் தந்து அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் படிக்க வச்சா அதில் இருக்க வச்சு அவங்க சென்டம் வாங்குவானுங்க. அப்புறம் பேட்ச் இப்போ வந்து எனக்கு வந்து பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால அவங்க வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 50% மார்க்குக்கு மேலேயே வாங்க வைப்பேன் அப்படின்றது இது. அதுக்கப்புறம் சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுனால சின்ன பசங்களை வந்து ஒரு பையன் வந்து சென்டம் வாங்கி நான் ஸ்கூலில் அவன் வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இதேமாதிரி மற்ற பசங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் இருக்குது. ஸோ தேங்க்யூ.